வணக்கம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. அதாவது என்னன்னு சொன்னால், கொக்கொக்க கூம்பும் பருவத்து கொக்கு என்ன செய்யுமாம், அது தண்ட சரியான இலக்கு வரும் வரைக்கும் வாடி இருக்குமாம். அது அந்த இடத்துல வாடி இருக்குமாம். அது அவ்வளவு நேரம் காத்திருக்குமாம். இருந்து அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து, அது காத்திருந்து சரியான தருணம் வரும்போது சரியான மாதிரி, அதாவது அக்யூரேட்டாக தெளிவாக தன் வேலையை செய்து முடிக்கும்ன்றது தான் அதில் அர்த்தம். சரி, அப்போ என்ன ஒரு ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னால், எந்த ஒரு விஷயத்துக்குமே அதுக்குரிய காலம்ங்கிறது ஒன்று இருக்கும். அப்போ அந்த காலம் சரியான காலம் வரும் வரைக்கும் காத்திருக்கணும். நாம் ஒரு வேலையை செய்கிறோமோ அல்லது ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 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 காரியம், என்ன காரியம் என்றாலும் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு அந்த காரியத்தில் நாம் தொடர்ந்து அந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கணும். அந்த காரியத்தை நாம் தொடர்ந்து அதுக்குரிய முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சரியான டைமுங்கிறது வரும். ஏனென்றால் எல்லா விஷயமுமே நாம் நினைச்ச மாதிரி நடக்கிறதுல நம்மளோட முயற்சியால் மட்டும் நடக்காது. எப்படித்தான் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் நமக்கு ஒரு லக் உண்டு, அதுக்குரிய ஒரு அதிர்ஷ்டம்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த அதிர்ஷ்டத்துக்குரிய காலம், அந்த சரியான டைம், அதுதான் அந்த சரியான டைம். அந்த சரியான டைம் வரும் வரைக்கும் நாம் அந்த இடத்துல காத்திருந்தால் தான் நமக்கு அந்த சரியான டைமில் நமக்குரிய விஷயம் நடக்கிறதுக்கு சாத்தியப்பட்டு வரும். சரி, அதிர்ஷ்டம், முயற்சி இப்படி சொல்லும்போது உங்களுக்கு யோசிக்க வரலாம், முயற்சியால் தானே ஒரு விஷயத்தை நடத்த இயலும், அது எப்படி அதிர்ஷ்டம்னு யோசிக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணமாக, நீங்கள் ஒரு ரோட் ஒன்றில் போகிறீங்க. ரோட்டில் போகும்போது அந்த ரோட்டில் ஒரு கட்டு காசு கிடக்குது. சரி, அந்த காசு உங்களோட கண்ணில் படுகுது. பட்டால் அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக இருக்குது. ஓகே, இது எப்போ இந்த அதிர்ஷ்டம் வரும்னு சொன்னால், நீங்கள் அந்த நாள், அந்த நேரம், அந்த ரோட்டில் போகும்போது தான், அந்த வீதியில் நீங்கள் போகும்போது தான் அதில் இருக்கக்கூடிய காசோ அதில் இருக்கக்கூடிய பொருளோ உங்களுக்கு கண்ணில் படும். நீங்கள் வேறு ஒரு ரோட்டில் போனால் அல்லது வேறு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருந்தால் இங்கே இருக்கிற இந்த விஷயம் உங்களோட கண்ணுக்கே படாது. அதனால் அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக ஏற்பட போகிறது இல்லை. அதே மாதிரி ஒரு தொழிலண்டு பார்ப்போம். ஒரு தொழிலண்டு போகும்போது அந்த தொழிலுக்குரிய அந்த சரியான காலம் ஒன்று வரும். நீங்கள் ஒரு தொழில் ஒன்று தொடங்குறீங்க, செய்கிறீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். அது ஒரு நோமல், அதாவது ஒரு சாதாரணமாக அந்த தொழில் போய்கிட்டு இருக்கலாம். சில வேளை கால சூழ்நிலைகள் மாறி உங்களோட தொழிலுக்கு சாதகமாக அந்த சூழ்நிலை வரலாம். வரும்போது நீங்கள் அந்த தொழிலில் இருந்தால், அதாவது உங்களோட முயற்சியில் நீங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது தான் உங்களுக்குரிய அந்த அதிர்ஷ்டம், உங்களுக்குரிய அந்த விஷயம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பும் அந்த காலமும் வந்திருக்கும். அப்போ கொக்கொக்க கூம்பும் பருவத்து அதன் குத்தொக்க சீர்த்த இடத்துன்னு சொன்னால், கொக்கு வாடி இருக்கும், தண்ணி ஓடுற இடத்துல கொக்கு பார்த்து கொண்டிருக்கும். அந்த கொக்கு பார்த்து கொண்டிருக்கும்போது மீன்கள் போய்கின்றிருக்கும், சின்ன சின்ன மீன்கள் போய்கின்றிருக்கும், பெரிய மீனும் போகும். ஆனால் கொக்கு தான் பிடிக்கிறதுக்கு, சின்ன மீனை பிடிச்சா திரும்பவும் கொக்கு அதே மாதிரி திரும்ப மீன் பிடிக்கிறதுக்கு காத்திருக்கும். அப்போது ஒரு இடத்துல மீன் பிடிபட்டுட்டேன்னு சொன்னால் அந்த இடத்துல உள்ள மீன்கள் ஓடிடும். திரும்ப அந்த இடத்துக்கு மீன்கள் வரும் வரைக்கும் கொக்கு காத்திருக்கும். அதே நேரம் பெரிய மீனை பிடிச்சாலும் கொக்கால் அந்த மீனை என்ன செய்ய இயலாது, சாப்பிட இயலாது. அதனால் கொக்கு என்ன செய்யும்னு சொன்னால், காத்திருந்து தனக்கு அளவான மீன், தனக்கு விருப்பமான மீன் வரும் வரைக்கும் அதில் காத்திருந்து அந்த மீன் வரும்போது அந்த மீனை சரியாக பிடிக்கணும். அந்த மீனை தவற விட்டால் திரும்பவும் என்ன செய்யணும், காத்திருக்கும். அப்போ அதனால் சரியான டைமில் சரியான நேரம் வரும் வரைக்கும் அந்த இடத்துல காத்திருக்கிறது தான் இந்த திருக்குறளுக்குரிய பொருள். சரி, நம்மளோட சாதாரண வாழ்க்கையில் இதை எப்படி பொருத்தி பார்க்கலாம்னு சொன்னால், நாம் ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், ஏதோ ஒரு முயற்சியில் ஈடுபடுறோம்னு சொன்னால், அந்த முயற்சியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது தான் அந்த முயற்சிக்குரிய சரியான கால நேரமும் வரும். அதைத்தான் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறதே ஒழிய, மற்றபடி அதிர்ஷ்டம் லக் அடிக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு லாட்ரி சீட் எடுத்து அதில் லக் அடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயத்தை பற்றி நான் கதை கேள்வி. ஸோ அப்போ அதிர்ஷ்டம், ஒரு விஷயம் சரியாக நடக்கணும்னு சொன்னால் அதுக்குரிய காலமும் வரணும், அதுக்குரிய இடத்துல அந்த முயற்சியில் தொடர்ந்து நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது தான் அந்த டைம் சரியான காலத்தில் நமக்கு அந்த முயற்சி கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
முயற்சிங்கிறது எப்பயுமே தோற்கிறது இல்லை, நாம் முயற்சியை கைவிடும் வரைக்கும். முயற்சியை கைவிடும் வரைக்கும் முயற்சி எப்போவுமே தோற்கிறது இல்லை, அது தோற்காது. எது எப்படி தோற்காதுன்னு சொன்னால், நான் ஒரு முயற்சி ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், அந்த முயற்சி எனக்கு உண்டு, அந்த முயற்சியிலிருந்து நான் பலன் அடைவேன். இல்லைன்னு சொன்னால் அந்த முயற்சியை செய்து கொண்டே இருப்பேன். ஒருவேளை அந்த முயற்சியை நான் ஒரு 40 வருஷமாக செய்யலாம், அல்லது 60 வருஷமாக முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். அந்த முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது நான் இறந்து போகலாம். சரியா? ஒன்று நான் இறந்து போகலாம், அல்லது அந்த முயற்சி வெற்றி அளிக்கலாம். நான் இறந்து போகலாம்னு சொன்னால், நான் இறந்து போனால், நான் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது நான் இறந்து போனால் அந்த முயற்சியை நான் கைவிட இல்லை. அந்த முயற்சியை நான் கைவிடாத வரைக்கும் எனக்கு தோல்வி இல்லை. நான் எப்போ முயற்சியை கைவிடுவேனோ அப்போ தான் எனக்கு தோல்வி கிடைக்கும். சரியா? கொக்கொக்கோ கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. நன்றி.